ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லிவிங் வித் ஹியூமன்ற ஜாப்பனீஸ் பிஎலோட 5th எபிசோட். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். போன எபிசோடில் கசுடோ எப்படியோ நட்சுகோ கிட்ட நம்ம சண்டே அன்னைக்கு வெளில போகலான்னு கேட்டிருப்பான். இங்கே நட்சுகோவும் ஓகே சொல்லியிருப்பான். அதே மாதிரி அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி கேம்பிங்க்கு போகிறாங்க. எல்லா பிளானுமே நட்சுகோ தான் பண்ணியிருப்பான். கசுடோ நட்சுகோ கிட்ட நீ முன்னாடி கேம்பிங் வந்திருக்கே அப்படின்னு கேட்க நட்சுகோ இல்லைன்னு சொல்லுவான். நட்சுகோ சிரிச்சுக்கிட்டே நம்ம 2 பேருக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால கேம்பிங் பயங்கர பர்ஃபெக்டாக இருக்கும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு டென்ட்டை ரெடி பண்ணுவான். டென்ட் அவனால் ரெடி பண்ண முடியாது, பயங்கர ஹெவியாக இருக்கும். உடனே கசுடோ தான் வந்து ஹெல்ப் பண்ணுவான். சரி நம்மளால் இதை தான் பண்ண முடியல, ஃபுட்டையாவது ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஃபயர் ஸ்டார்டரை வச்சு நெருப்பை தூண்டிட்டு இருக்கான். ஆனால் அவனால் நெருப்பை வர வைக்க முடியல. என்னடா அது ப்ரொஃபஷனலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஃபயர் ஸ்டார்டர் வாங்கிட்டு வந்தால் இப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கசுடோ கிட்ட சாரி கேட்பான். கசுடோ பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நட்சுகோ கம்ஃபோர்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அங்கே யாரோ வர சவுண்ட் கேட்கும். யாரடா அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே நிறைய பொண்ணுங்க கேம்பிங்க்கு வந்திருக்கோம். உடனே நட்சுகோ குஷியில் நான் போய் அவங்கள்ட்ட லைட்டரை கடன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இல்லை நீ போவேன் நான் போகிறேன்னு சொல்லிட்டு கசுடோ போய் அவங்கள்ட்ட லைட்டரை கடன் வாங்கிட்டு இருக்கோம். கசுடோ அங்கே போன பிறகு அங்கே உள்ள பொண்ணுங்களுக்கு கசுடோ ஒரு பேஸ்பால் பிளேயர்னு தெரிஞ்சிருச்சு போல. நீங்கள் இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நட்சுகோவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. கசுடோவும் லைட்டரை வாங்கிட்டு வந்துட்டான். இங்கே நட்சுகோ கீழே குனிஞ்சுக்கிட்டே கசுடோட ஃபேஸை கூட பார்க்காம என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஓ ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கு நான் பேஸ்பால் பிளேயர்ன்ட்டு, அதை பற்றி தான் பேசினாங்க. அதோட மட்டும் இல்லாமல் அவங்க கூட என்னை சாப்பிட கூப்பிட்டாங்க. இல்லை என் ஃப்ரெண்டோட வந்திருக்கேன், என் ஃப்ரெண்டோடய சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு தான் நட்சுகோ கசுடோட ஃபேஸே பார்க்குறான். நட்சுகோ பார்த்த பிறகு கசுடோக்கு டவுட் வந்து ஏன் அந்த கேர்ள்ஸோட சாப்பிடணுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை நம்ம 2 பேரும் தனியாகவே சாப்பிட்லாம், சரி நான் அந்த லைட்டரை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்சுகோ போகிறதுக்குள்ள கசுடோ வேணாம் நானே போய் கொடுக்குறேன்ட்டு அவன் வாங்கிட்டு போயிடுவான். கசுடோ அங்கிருந்து வந்த பிறகு 2 பேரும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கசுடோக்கு இங்கே வெஜிடபிள்ஸை கட் பண்ண கூட தெரியல. இங்கே நட்சுகோ தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் சமைச்சிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. சின்ன வயசில் விளையாண்ட கேம்ஸை இங்கே 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாண்டு முடிச்ச பிறகு இங்கே நட்சுகோ ஃபயர் கிராக்கர்ஸ் எடுத்து வந்து கசுடோ கிட்ட காமிப்பான். 2 பேருமே ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்கப்ப தான் ஞாபகம் வருது, அவங்கள்ட்ட தான் லைட்ரு இல்லையே, அந்த பொண்ணுங்கள்ட்டே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அந்த லைட்ரை. அந்த பொண்ணுங்களும் கேம்பிங் முடிச்சுட்டு போயிட்டாங்க போல. கசுடோ உடனே அவங்க போனால் என்ன, நம்ம வீட்டுக்கு போன பிறகு ஃபயர் கிராக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இன்னைக்கு நைட் நம்ம வந்து ஃபயர் கிராக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நட்சுகோ கசுடோ கிட்ட கேட்க கசுடோ இல்லை சாரி எனக்கு வந்து ட்ரிங்கிங் பார்ட்டி இருக்குது இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நட்சுகோவும் ஆமாம் இல்லை நான் மறந்தே போயிட்டேன், சரி நீ என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே கசுடோ நட்சுகோ நான் உன்கிட்ட உன்னை கேட்கணும், உன்னை வந்து ஹரு ரியோட்டோன்னு உன்னோட ஃபர்ஸ்ட் நேம் வச்சு கூப்பிட்டாலும் அதே மாதிரி நானும் உன்னை கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நட்சுகோவும் சரி வேணா என்னை கூப்பிட்டு பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கசுடோ வைக்கப்பட்டுக்கிட்டே நட்சுகோவை ரியோட்டோ அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். கசுடோ நட்சுகோ அப்படி கூப்பிட்ட பிறகு 2 பேரும் மாற்றி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆக்வர்டாக இருக்க போல. வேணாம் நான் உன்னை நட்சுகோனே கூப்பிடுறேன், சரி எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கசுடோ அந்த இடத்துலேருந்து போயிடுவான். இப்போ நட்சுகோ மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, எனக்கு இப்போ என்ன வேணும்னு இப்போ தான் எனக்கு கிளியராக புரியுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பான். இங்கே கசுடோவோட ஒர்க்கர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வேலை செய்கிற சீனியர் பொண்ணு வந்து கசுடோ கிட்ட நான் பக்கத்தில் உட்காரலாமா கசுடோ அப்படின்ற மாதிரி கேட்குறா. பக்கத்தில் உட்காந்துருந்த யோசி பொண்ணு ஏஞ்சிட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கசுடோவை மாட்டி விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுவா. அந்த பொண்ணு வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என்ன சாப்பிட போகிற கசுடோ, நீ யூஸ்வலாக என்ன சாப்பிடுவ, நீ தனியாக வாழ்ந்துட்டு இருக்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்பா. இல்லை எனக்கு ரூம்மேட் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகு யார் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்பா. இல்லை என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி கசுடோ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப சூப்பராகவே சமைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி இங்கே நட்சுகோ வீட்டில் அவனுக்கு போட வேண்டிய ஸ்பகத்தியை கசுடோக்கும் சேர்த்து 2 ஆளுக்கான ஸ்பகத்தியை இங்கே சமைச்சிட்டு இருப்பான். கசுடோவால் அங்கே இருக்கவே முடியல. வீட்டுக்கு வந்து நட்சுகோ கூட ஃபயர் கிராக்கர்ஸை என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனோட மேனேஜர் கிட்ட நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்ல வரதுக்குள்ள மேனேஜர் பாபா வந்து உட்காரு, உன்னால தான் என்னோட கடை ரொம்ப நல்லா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ளே அந்த சீனியர் பொண்ணு வந்து கசுடோ நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, ரொம்ப கூலாக இருக்கான்னு சொல்லிட்டு குடிச்சுக்கிட்டு அரைபோதையில் வளரிட்டு இருப்பா. உடனே யோசிப்பொண்ணு அவன்கிட்ட லவ்ல விழாத அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அந்த சீனியர் பொண்ணும் ஏன் அவன் தான் சிங்கிளாக இருக்கான்ல, லவ்ல விழுறனால என்ன தப்பு அப்படின்ன பிறகு யோசிப்பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அந்த பக்கம் திரும்பிடுவா. உடனே கசுடோ இதுக்கு மேலே மறைக்க முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேருவோன்ற நம்பிக்கை இல்லை அப்படின்ன பிறகு அந்த சீனியர் பொண்ணு நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர நான் உனக்கு ஐடியா கொடுக்குவா அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதுக்குள்ளே இங்கே நட்சுகோவோட சிஸ்டர்ஸ்லாம் கால் பண்ணி எனக்கு கசுடோவோட பிக்ஸ் வேணும், லேட்டஸ்ட்டான பிக்கு அனுப்பு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. சும்மா கால் பண்ணி ஏதாவது கேட்டுட்ருக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சுட்டு இல்லை என்கிட்டலாம் என் பிக்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். உடனே சிஸ்டர்ஸ் வேணும்னு அடம் பிடிக்கிறனால சரி பார்த்துட்டு நல்லதாக பார்த்து அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு இங்கே கசுடோட பிக்ஸை வச்சு ரசிச்சுட்டு இருப்பான் இங்கே நட்சுகோ. இங்கே பார்த்தா கசுடோ கிட்ட அந்த சீனியர் பொண்ணு
நீ பயங்கர பாப்புலரான பையன்ல, உன்னை சுற்றி நிறைய கேர்ள்ஸ் இருக்கணும், அப்போ தான் உனக்கு பிடிச்சவங்களுக்கு பயங்கர ஜெலஸ் ஆகும். அவங்களே உன்னை தேடி ஓடி வந்து ப்ரப்போஸ் பண்ணுற லெவல் அவங்கள நீ ஜெலஸாக வைக்கணும். அதுக்கு நீ இன்னைக்கு ஃபுல்லாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்னைக்கு ஃபுல்லாக குடிங்கன்னு சொல்லிட்டு பார்ட்டி பண்ணிகிட்டு இருப்பா. இங்கே கசிடோ இல்லை எனக்கு அவங்கள கவலைப்பட வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். உடனே யோசிச்சு பண்ணோம், சரி கசிடோ வா வெளில போகலாம், உனக்கு வேலை இருக்குன்னு சொன்னால அப்படின்னு சொல்லிட்டு கசிடோ எப்படியோ வெளில கூட்டிகிட்டு வந்துடுவா. உடனே கசிடோவும் தேங்க்யூ ஹெல்ப் பண்ணதுக்கு, சரி நான் கிளம்புறதுக்குள்ளே உனக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது, நான் யாரெல்லாம் நோண்டிகிட்டு இருக்க மாட்டேன், ஆனால் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவா. இங்கே கசிடோவும் சிரிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புவான். இங்கே ஃபோர்காஸ்டில் மழை பெய்யுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. மழை பெய்யவும் ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால நீங்கள் நட்ஸுக்கோ நாளே நீங்கள் நல்லா இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் இந்த யோசிச்சு பொண்ணு நட்ஸுக்கோக்கு மெசேஜ் அனுப்புவா. அங்கே உள்ள ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி விட்டுட்டு நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக குடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு முன்னாடி அனுப்பின மெசேஜை இப்போ தான் உட்காந்து நட்ஸுக்கோ பார்த்துட்ருக்கோம். நட்ஸுக்கோவும் மெசேஜ் அனுப்புகிறான், ஏன்னா நைட் ஃபுல்லாக குடிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே யோசிச்சு பொண்ணு இல்லை கசிடோ நானும் எப்போவோ கிளம்பிட்டோம், கசிடோ மன்னாடி வீட்டுக்கு வந்திருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னும் வரலையே, சரி நான் கசிடோக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நட்ஸுக்கோ கசிடோக்கு கால் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் கசிடோ ஃபோன் எடுக்கிற மாதிரியே தெரியல, ஸ்விட்ச் ஆஃப்னு சொல்லிட்டு வருது. சரி நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பான். டோர் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே இங்கே கசிடோ மழையில் நினச்சி வந்து தொப்பறையாக வந்து நிற்பான். கசிடோ சாரி நட்ஸுக்கோ, நான் அவன்கிட்ட சொல்லலாம் தான் நினச்சேன், அதுக்குள்ளே என்னோட ஃபோனில் பேட்டரி காலி ஆகிடுச்சு, சரி பேசாத வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க டவலை எடுத்து வந்து கசிடோ இங்கே தொடச்சி விட்டுட்டு இருப்பான். இங்கே கசிடோவும் கீழே உள்ள ஃபயர் கிராக்கர்ஸை பார்த்துட்டு இருக்கான். சாரி நட்ஸுக்கோ, நீ ஃபயர் கிராக்கர்ஸை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன், நான் லேட்டாக வந்துட்டேன், அதில் மட்டும் இல்லாமல் உனக்கு டிஸ்டர்பன்ஸாக வேற இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப நட்ஸுக்கோ கசிடோட தலையில் அடிச்சுட்டு, இடியட் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, நீ எந்த மாதிரி நிலமையில இருக்குன்னாவது உனக்கு தெரியுதா, உனக்கு குளிர்லையா கொஞ்சம் கூட, இந்த மாதிரி நிலமையில தான் உன் ஃப்ரெண்டை சார்ந்து நீ இருக்கணும், சரி நான் உனக்கு சுடு தண்ணி ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாத்ரூமில் சுடு தண்ணி கிட்ட பேசிகிட்டு இருப்பான். இங்கே நட்ஸுக்கோ சீக்கிரம் ஹீட் ஆகுன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த நேரம் கசிடோ வந்துட்டு நட்ஸுக்கோவோட தோல் மேலே சாஞ்சிட்டுப்பான். இப்போதான் ரொம்ப எதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நட்ஸுக்கோக்கு ஒரு மாதிரி ஆகும். கசிடோட வெயிட் தாங்க முடியாம நட்ஸுக்கோ பேலன்ஸ் இல்லாமல் நின்றுட்டு இருப்பான். இங்கே கசிடோ கீழே விழ போக இங்கே நட்ஸுக்கோ தாங்கி பிடிச்சிட்டு இருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட லிவிங் வித் ஹிம் ஜாப்பனீஸ் பிஎல் 5th எபிசோட் முடியுது. உங்களுக்கு நாளைக்கு நான் அடுத்த எபிசோட் அப்லோட் பண்ணுறேன். அதுவரையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.